இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர் நம்மோடு கூட நடக்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நம்ம உணர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு நடப்பார். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கவங்க கூட இயேசு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவரை குறித்த பயம் இருக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, ஆண்டவர் என்னை கவனிக்கிறாரு, எங்கள் அப்பா அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டேன்னு கர்த்தருக்கு பயந்து நம்ம நடந்தால் தான் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து இருக்க முடியுமா? அப்போது தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற சொன்னால் போதாது, தீமையை வெறுக்கணும். தீமையான காரியம் இந்த உலகத்தில் எவ்வளோ நடக்குது கேள்விப்படுறோம்ல, நம்ம வாழ்க்கையில் கூட அது கிராஸ் ஆகுது. அந்த தீமையை நம்ம வெறுக்கணும். எந்த பாவமான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஐயோ, இது தேவனுடைய பார்வையில் பாவம், தீங்கு, நான் அதை செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், நீ வெறுத்துறணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லைன்றதில் உறுதியாக இருங்க. ஆண்டவருக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருந்து கை கோர்த்து உங்களோட நடப்பார். அதற்காக ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் தீமையை வெறுக்கணும். எந்த தீமைக்கு எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே எங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பார்வையில் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் நடந்து எல்லா பாவத்துக்கும் விலகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.